கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வசனத்தை கேட்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை நாம் தியானித்து அதிலிருந்து நமக்கு பிரயோஜனமான சில ஆலோசனைகளை நாம் கேட்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை நாம் தியானத்திற்கு ஆதாரமாய் நாம் வாசிக்க கேட்கலாம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்திலிருந்து ஒரு முக்கியமான தலைப்பின் கீழ் நாம் சில வார்த்தைகளை தியானிக்கலாம். இந்த நாளினுடைய இந்த செய்திக்கு ஆதாரமாக இந்த வசனம், இதனுடைய தலைப்பு தேவ அன்பினால் நடக்கக்கூடிய சில நல்ல கிரியைகள். அதுதான் இந்த வசனத்தினுடைய தலைப்பு. அல்லது நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பு பிறக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்களை குறித்து நாம் இதிலிருந்து நாம் கேட்க போகிறோம். இந்த வசனத்தை ஒரு முறை நாம் சேர்ந்து வாசிப்போம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். தன் சொந்த குமாரனையே இந்த பூமியில் இருக்கிற நமக்காக பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் இந்த வசனத்திலிருந்து பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தை நேசித்ததினால் தன் சொந்த குமாரனை தன் நேசித்ததனுடைய வெளிப்பாடாக கொடுத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனுக்குலத்தை அவர் நேசித்ததினால் தன் ஜீவனையே கொடுத்தார். அப்படியானால் புதிய ஏற்பாட்டு சபையாகிய நாம் இந்த உன்னதமான தேவனுடைய அன்பை எப்படி மனுக்குலத்திற்கு நாம் காண்பிக்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியது போல இன்னைக்கு நாமும் நம்முடைய இரத்தத்தை சிந்தி அந்த தேவ அன்பை வெளிப்படுத்த வேண்டுமா என்று கேட்டால் அப்படி ஒன்று கட்டாயம் இல்லை. வேதம் அப்படி நமக்கு சொல்லவில்லை. ஆனால் இங்கே பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும்போது இந்த வசனத்தில் 5ஆம் வசனத்தில் 3 காரியத்தின் வழியாக இந்த மனுக்குலத்திற்கு இயேசுவின் அன்பை நாம் வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு அவர் எழுதுகிறார். முதலாவது, சுத்தமான இருதயம் யாருக்கு உண்டோ அந்த சுத்தமான இருதயத்தில் தேவ அன்பு பிறக்கும் அப்படிங்கிறத பவுல் இங்கே எழுதுகிறார். 1-2 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 3 காரியங்கள் நான் முதலாவது வரிசையாக உங்களோடு சொல்லிட்டு ஒன்றொன்றா நாம் தியானிக்கலாம். தேவ அன்பு மனுக்குலத்திற்கு எப்படி நாம் வெளியே கொண்டு வந்து காண்பிக்க முடியும் என்றால், முதலாவது சுத்தமான இருதயத்தின் மூலம், 2வது நல் மனசாட்சியின் மூலம், 3வது மாயமற்ற விசுவாசத்தின் மூலம். இந்த 3 வழியாக தான் இந்த மனுக்குலத்திற்கு தேவனுடைய அன்பை நாம் வெளியே கொண்டு வந்து காண்பிக்க முடியும்னு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். முதல் காரியமாக சுத்தமான இருதயம். தாவீதினுடைய சங்கீதத்தில் 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தாவீதினுடைய பாவ அறிக்கை சங்கீதத்தில் ஒரு வார்த்தை எழுதுகிறார். தாவீதினுடைய பெரிய ஒரு விண்ணப்பம், ஒரு பெரிய வாஞ்சையும் கூட இது, எனக்கு சுத்த இருதயம் வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறார். அது மட்டுமல்ல, மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் படிக்கும்போது 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல மலை பிரசங்கத்தில் இயேசு சொல்லும்போது
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு இயேசுவே சொல்லுகிறார். அது பழைய ஏற்பாட்டு காலமாகட்டும், புதிய ஏற்பாடு நாட்களாகட்டும், எல்லா காலகட்டங்களிலும் தேவனை தரிசிக்கவோ, தேவனுடைய அன்பை மனுக்குலத்திற்கு காண்பிக்கவோ தேவன் வச்ச ஒரு பிரமாணம் என்னவென்றால் இருதய சுத்தம். யோபுவின் புஸ்தகத்தில் யோபுவும் இதை தான் சொல்லுகிறார். யோபு 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோபுவின் புஸ்தகம் 15:12. உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? உம்முடைய கண்கள் நெரித்து பார்க்கிறது என்ன? யோபுவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேமானியனாகிய எலிப்பாஸ் பிரதியுத்தரமாக, இங்கு யோபுவின் நண்பனாகிய ஒருவர், அவர் தன்னுடைய உரையாடலின் போது யோபுவிடம் கேட்கிற ஒரு கேள்வி, யோபுவே, உன்னுடைய இருதயம் உன்னை எங்கே கொண்டு போகுது, உன்னை எங்க நடத்துகிறது அப்படின்னு கேள்வி எழுப்புகிறார். அப்படியானால் இந்த இருதயத்தில் இருந்து தேவ அன்பு வெளிப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது, தேவனுடைய பிரமாணத்தில் ஒரு வழியா இருக்கிறது. இப்போ இந்த தேவனுடைய அன்பு சுத்தமான இருதயத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்றால், இந்த தேவனுடைய அன்பு இருதயத்திலிருந்து வெளிப்படக்கூடாதபடிக்கு 3 காரியங்கள் தடையாக நிற்கிது. நான் 1-2 காரியத்தை நான் நினைப்புட்டுறேன். வசனத்தை நீங்க முடிஞ்சா எடுத்து என்னோடு வாசிங்க. யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 3:14. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்லும்போது இந்த இருதயத்தில் இருக்கிற காரியத்தில் ஒன்றாக தான் இதை எழுதுகிறார். இவை எல்லாம் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் கசப்பான அனுபவங்கள். இது எல்லாமே நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது அப்படின்னு யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் பவுல் ஸ்தேவானுடைய பிரசங்கத்தில் வாசிங்க. அப்போஸ்தலர் 7:39. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாய் இராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்களாம். அப்ப நான் இன்னொரு வசனத்தை வாசிச்சு நான் உங்களோடு சொல்றேன். சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேயானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இந்த 3 வசனத்திலிருந்து 3 காரியத்தை மட்டும் சொல்றேன். யாக்கோபு நிருபத்தில் படிச்சோம், கசப்பான அனுபவங்கள் இந்த இருதயத்தில் இருந்து தோன்றுகிறதுன்னு எழுதுகிறார். அப்போஸ்தலர்ல படிச்சோம், இந்த இருதயம் அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தில் அவருடைய கால்கள் கானானை நோக்கி பயணமிட்ட போது அவருடைய இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இருதயத்துக்குள்ள என்ன மறைஞ்சிருக்குதுன்னா அவர்களுடைய பின்மாற்ற ஆவி அவங்களுடைய இருதயத்தில் இருக்குது. இப்போ நம்ம வாசிச்ச சங்கீதத்தில் 66:18 அக்கிரம சிந்தை இருதயத்துக்குள் இருக்குதுன்னு தாவீது எழுதுகிறார். அப்ப 3 வசனத்தில் 3 காரியங்கள். முதலாவது கசப்பான அனுபவங்கள், 2வது பின்மாற்ற ஆவி, பின்மாற்ற அனுபவங்கள், 3வது அக்கிரம சிந்தைகள். இது எல்லாம் மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிறதாக தேவனுடைய சத்தியம் சொல்லுகிறது. இந்த 3 காரியங்கள் எந்த தேவனுடைய மனுஷியை விட்டு வெளியே போகுதோ அவர்களுடைய உள்ளத்தில் தான் சுத்தமான இருதயம் ஆண்டவர் தருவார். அப்படியானால் கசப்பு, வைராக்கியம், விரோதங்கள் இருக்கிற இருதயத்தில் தேவன் ஒரு நாளும் தம்முடைய அன்பை அந்த உள்ளத்திலிருந்து மனுக்குலத்திற்கு வெளிக்காட்ட அவர் விரும்ப மாட்டார். கால்கள் கானான நோக்கி நடந்தாலும், வாய் கானான் நோக்கி அறிக்கை செஞ்சு நாங்கள் விசுவாச பயணம் போகிறோம் என்று சொன்னாலும், இருதயம் எகிப்தையே நினைத்து அந்த பின்மாற்ற அடிமைத்தன ஆவியை குறிச்சே இருதயம் சிந்தித்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் பின்மாற்ற ஆவி
நிரப்பப்பட்ட இருதயத்தால் தேவனுடைய அன்பு ஒரு நாளும் வெளிப்படாது. யார் யாரெல்லாம் இருதயத்துல பின்மாற்ற ஆவியில் இருந்து விடுதலை பெற்று ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சு தொடர்ந்து விசுவாச வார்த்தை பேசுகிறார்களோ அவருடைய உள்ளத்தில்தான் ஆண்டவருடைய தேவனுடைய அன்பு பிறக்கும் என்று வசனம் சொல்கிறது. இந்த யோபு கேட்ட கேள்வி நாம் படித்தோம். யோபுவின் நண்பர் கேட்கிறார், யோபுவே, உன்னுடைய இருதயம் உன்னை எங்கே நடத்துகிறது? மனுஷனுடைய முழு வாழ்க்கையும் அவனை நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லமையான ஆயுதம் மனுஷனுடைய இருதயம்தான். மனுஷனுடைய இருதயம் வேத புஸ்தகத்தில் நிறைய காரியங்களில் மனிதர்களை நடத்தியதாக சொல்லுகிறது. நிறைய மனிதர்களை பாவத்திற்கும், நிறைய மனிதர்களை சிற்றின்பத்திற்கும், கசப்பான அனுபவங்களுக்கும், அருவருப்பான இடங்களுக்கும், இம்மைக்குரிய சந்தோஷத்திற்கும், இறுதியாக நித்திய ஆக்கினிக்கும், அப்படி பல இடங்களுக்கு அவர்களை நடத்தியதாக வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் தேவனுடைய அன்பு நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நம்மை சுற்றில் இருக்கிற எல்லா புறஜாதி மக்களுடைய வாழ்க்கையில் இந்த தேவனுடைய அன்பு வெளிப்பட வேண்டும் என்றால் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்ட நீங்களும் நானும் எப்பொழுது சுத்த இருதயத்தை வாஞ்சிக்கும் போது, இந்த சுத்த இருதயத்தோடு நாம் ஜீவிக்கும் போது இந்த இருதயத்தின் மூலம் இயேசு பிறக்கிறார். அப்படி பிறக்கும்போது அவருடைய இந்த அன்பு நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையின் வழியாக தேவனுடைய அன்பு முழு மனுக்குலத்திற்கு வெளியே கொண்டு வரப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. சரி, அப்போ முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், தேவனுடைய அன்பை இந்த முழு மனுக்குலத்துக்கு நாம் காண்பிக்க வேண்டும் என்றால் முதல் காரியம், நாம் நம்முடைய இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். சுத்த இருதயத்தை தான் தேவன் விரும்புகிறார். எபிரேயர் 12:14 இதுதான் இந்த வசனத்தை சொல்லுகிறார். இருதயத்தில் சுத்தம் இல்லாதவர்கள் ஒரு நாள் கர்த்தரை அவர்கள் தரிசிக்க முடியாதுன்னு பவுல் எபிரேயர் நிருபத்தில் எழுதுகிறார். சரி, இரண்டாவது காரியத்துக்கு நாம் கடந்து வருவோம். அதே வசனம் 1 தீமோத்தேயு 1:5 நம்ம வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 1:5 படிங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில், கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும், சுத்தமான இருதயத்திலும், நல் மனசாட்சியிலும், நல் மனசாட்சியிலும். இரண்டாவது குறிப்பு, நல் மனசாட்சி. நல் மனசாட்சி இந்த வசனத்தை எபிரேய நிருபத்திலும் பவுல் 9:14 இந்த நல் மனசாட்சி குறித்து அவர் ஒரு சில காரியத்தை அங்கு எழுதுகிறார். எபிரேயர் 9:14 வாசிங்க. நித்திய ஆவியினாலே, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த, பழுதற்ற பலியாக தம்மை ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இந்த இடத்துல பவுல் எபிரேய நிருபத்தில் சொல்லுகிறார், இரண்டாவது, தேவனுடைய அன்பை நாம் நம்முடைய வாழ்வில் இருந்து வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நமக்கு தேவையான இரண்டாவது ஒரு காரியம் நல்ல மனசாட்சி. நல் மனசாட்சின்னு வேத புஸ்தகத்தில் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இந்த நல் மனசாட்சியை குறித்து 1-2 காரியத்தை நான் சொல்லும்போது இன்னொரு வசனத்தை நாம் படிக்கலாம். லேவியராகமம் 4:6 7 வாசிங்க. தன் விரலை ரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் தெளிக்க கடவன். பின்பு ஆசாரியன் அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் சுகந்த தூப பீடத்து கொம்புகளின் மேல் பூசி காளையினுடைய மற்ற ரத்தம் முழுவதையும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியில் ஊற்றிவிட்டு.
இந்த 2 வசனத்துல நாம் படிக்கிறோம், ஆசாரியன் அவருடைய ஜனங்களுக்காக பலி செலுத்தும் போது இந்த நல் மனசாட்சியை எப்படி அந்த கூடாரத்தில் தேவ பிரசன்னத்தில் அந்த நல் மனசாட்சியை நிலைநாட்டுகிறார் அப்படின்னு நாம் படிக்கிறோம். இந்த 2 வசனத்துல 3 காரியத்தை அந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். முதலாவது, இந்த ஆசாரியன் அந்த ஜனங்களுடைய பாவ நிவர்த்தி செய்வதற்காக முதலாவது அந்த இரத்தத்தை தன் கைகளால் எடுத்து அந்த இரத்தத்தை தெளிக்கிறார். 2வது, அந்த இரத்தத்தை எடுத்து அவர் பூசுகிறார். 3வது, அந்த இரத்தத்தை அவர் எடுத்து ஊற்றி விடுகிறார். 3 அனுபவங்கள் அந்த இடத்துல எழுதியிருக்கிறதை நாம் படிக்க முடியும். முதலாவது, இரத்தம் தெளிக்கப்படுகிற ஒரு அனுபவம் அந்த இடத்துல. 2வது, இரத்தம் பூசப்படுகிற அனுபவம். 3வது, அந்த இரத்தம் ஊற்றப்படுகிற ஒரு அனுபவம். இந்த 3 அனுபவமும் எதற்காக எழுதி வைத்திருக்கிறார் ஆவியானவர் என்று சொன்னால், இது நம்முடைய ஆவியில, ஆத்துமாவில், சரீரத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய சுத்திகரிப்புக்காக 3 அனுபவத்தை அங்கே சொல்லுகிறார். தெளியுங்கள், பூசுங்கள், ஊற்றுங்கள் என்று சொல்லி. இந்த நாட்களிலும் கூட நம்முடைய நல் மனசாட்சியை காத்து கொள்ள எது தேவை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த இரத்தத்தின் மூலமாக தான் நம்முடைய மனசாட்சியை காத்து கொள்ள முடியும். நீங்கள் வேத புஸ்தகத்தில் பல காலங்கள் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அதில் ஒரு காலம் மனசாட்சியின் காலம். வேத புஸ்தகத்தை 2 நம்ம அடிப்படையில் தியானிக்கலாம். ஒன்று, நம்முடைய எழுத்தின்படி சொல்லப்பட்ட இந்த வசனத்தின்படியே நாம் தியானிக்கலாம். 2வது, ஆவியின்படி அதை தியானிக்கலாம். இந்த இடத்துல நான் சொல்லும்போது அதே போல மனசாட்சி 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நல் மனசாட்சி, இன்னொன்று துர் மனசாட்சி. இந்த 2 மனசாட்சியும் எல்லா காலகட்டங்களிலும் வாழ்கிற ஒவ்வொரு மனிதரோடு கூட தான் இந்த மனசாட்சி இருக்கிறது. இந்த நல் மனசாட்சி எப்பொழுதும் மனிதனுக்குள்ள நிரந்தரமாய் வாசம் பண்ண வேண்டும் என்றால், இந்த மனிதனானவன் இயேசுவினுடைய இரத்தத்தால் தன்னை எப்பொழுதும் கழுவி பரிசுத்தம் பண்ணி கொண்டவனாய் இருக்க வேண்டும். இந்த நாட்களில் நான் உங்களோடு கூட வைக்கிறேன், ஆரம்ப காலத்தில் நாம் ரட்சிக்கப்பட்ட புதுதில் நாம் செய்கிற சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன தவறு, சின்ன சின்ன பாவங்கள் நாம் செய்யும்போது நம்மை அறியாமையே ஒரு பெரிய பயம், நடுக்கம், ஒரு பெரிய நம்மை அறியாமையே முகம் முழுக்க வேர்வை, சில காரியங்கள் நமக்கு சில நேரத்தில் அந்த நடுக்கம் கூட நிற்க முடியாமல் இருக்கும். ஆனால் நாள் அடைவில் பெரிய பெரிய பாவம் செய்தும் அந்த ஆரம்பத்தில் இருந்த பயமோ நடுக்கமோ இல்லை என்றால், நமக்குள் தேவன் கொடுத்த நல் மனசாட்சி செத்து போனதாக தான் அடையாளம். இன்னைக்கு நீங்கள் நானும் பாவம் செய்கிற நேரத்தில் நம்முடைய மனசாட்சி உயிரோடு இருக்குதா இல்லையா என்று பரிசோதிக்க ஒரே ஒரு வழி, நமக்குள் ஏற்படுகிற அந்த படபடப்பு, நமக்குள் ஏற்படுகிற ஒரு பயம், நாம் செஞ்ச தவறுக்காக மறுபடியும் ஒரு சின்ன பிள்ளையை போல தேவ சமூகத்தில் ஒப்புரவாக ஓடி வருகிற ஒரு அனுபவம். இது எத்தனையோ நாட்களில் நம்முடைய மனசாட்சி கண்டும் காணாமல் அது செத்த மனசாட்சியை விட்டு விடுகிறோம். ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற யாராவது ஒருவர் இந்த வார்த்தையின்படி நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா, உங்கள் மனசாட்சி உயிரோடு இல்லாத பட்சத்தில் அவருடைய வருகையில் கைவிடப்படுவோம். ஒருவேளை பிரசங்கிக்கிறவர்களாகட்டும் கேட்கிறவர்களாகட்டும், நம்முடைய மனசாட்சி சுத்த மனசாட்சியாய் நல் மனசாட்சியை காத்து கொள்ள தவறிவிட்டால், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார், சிலர் விசுவாச கப்பலை அவர்கள் சேதப்படுத்தினார்கள், நல் மனசாட்சியை அவர்கள் தள்ளிவிட்டார்கள் சொல்லி. அப்படியானால் நல் மனசாட்சியாகிய நம்முடைய விசுவாசத்தை நாம் சேதப்படுத்தாதபடி காத்து கொள்ளுங்கள். நீங்கள் வேத புஸ்தகத்தில் படிச்சிங்கன்னா, நம்மை போல ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம் இல்லாதிருந்தும் பற்பல பாஷைகள், தீர்க்க தரிசனங்கள், வியாக்கியான வரங்கள், ஆவியினுடைய 9 வரங்கள், இன்னும் நிறைய வரங்கள், இது எதுவுமே இல்லாத காலகட்டத்திலும் கூட மனசாட்சியின் காலத்தில் நோவா போன்ற, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு போன்ற பரிசுத்தவான்கள் அவருடைய மனசாட்சிக்கு பயந்து தேவனுடைய நல் மனசாட்சி அவர்கள் காத்து கொண்டவர்களாய் ஆண்டவருக்கு பயந்து அவரவருடைய காலகட்டத்தில் தேவனுக்கு பிரகாசம் கொடுக்கிற ஒரு நல்ல சுடர்களாய் இருந்தார்கள். இன்னைக்கு நமக்கு கர்த்தர் கிருபையாய்
இந்த கிருபையின் காலத்துல எல்லா வசதி வாய்ப்புகளும் பரிசுத்த ஆவியானவருடைய பற்பல கிருபைகள் வரங்களும் தாளந்துகளும் எல்லா அனுக்கிரகமும் கொடுக்கப்பட்ட இந்த நாட்கள்ல அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டு இன்னைக்கு இந்த நல்மனசாட்சி காத்துக்கொள்ள தவறிவிட்டால் அவருடைய வருகையில மத்திய வானத்துல எக்காலம் ஊதும் படும்போது ஒரே ஒரு காரியம், நல்மனசாட்சியை காத்துக்கொள்ள தவறிவிட்ட காரணம் ஒன்றே போதும், நீங்களும் நானும் காத்துக்கொள்ள தவறி இருந்தால் கைவிடப்படுவோம். உங்கள் நல்மனசாட்சியை காத்துக்கொள்ளுங்கள். இந்த நல்மனசாட்சியை காத்துக்கொள்வதற்கு பேதுரு தன் நிருபத்தில் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அதை குறித்து எழுதுகிறார். வாசிக்க கேட்கலாங்களா? 1 பேதுரு படிங்க. அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற இந்த தோல்ல இருக்கிற அழுக்கை நீக்குகிறதா இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம், பேதுரு அவர் எழுதும்போது இந்த நல் மனசாட்சியை ஞான ஸ்நானத்தோடு ஒப்பிட்டு அவர் எழுதுகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமல்ல, தன் பாவங்களுக்காக மெய் மனஸ்தாபப்பட்டு தங்கள் பாவங்களில் இருந்து பூரண விடுதலை பெற்று இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அதனோடு கூட இல்லாம ஞான ஸ்நானமாகிய இந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை கை கொண்டால், இந்த நல் மனசாட்சி யாருடைய உள்ளத்தில் இருந்ததோ, யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள் தேவனுடைய அன்பை பூமியில வெளிப்படுத்த முடியும். 2வது வார்த்தை சொல்லுகிறேன், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு ஞான ஸ்நானம் யாரெல்லாம் எடுத்து தன்னை சுத்த இருதயத்தோடு காத்துக்கொண்டு தனக்குள்ள இருக்கிற நல் மனசாட்சி உயிரோடு வைத்து கொண்டார்களோ அவர்கள் மூலம் இந்த பூமியில மனுக்குலத்துல மறுபடியும் யோவான் 3:16 தேவ அன்பு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கடைசியாக 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. முதல் காரியமாக நான் உங்களோடு சொன்னேன், முதலாவது சுத்தமான இருதயத்தில், சுத்த இருதயம் உடையவர்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய அன்பு வெளிப்படும். இந்த முழு மனுக்குலத்திற்கு இயேசு தன் ஜீவனை கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். நாம் சுத்த இருதயத்தோடு கூட வாழ்ந்து அவருடைய அன்பை இந்த பூமியில வெளிப்படுத்த முடியும். 2வது நல் மனசாட்சி. நான் முதல்ல இந்த வார்த்தையை சொல்லும்போது, இந்த சுத்த இருதயம் என்னைக்கோ ஒரு நாள் கழுவப்பட்ட அல்லது என்னைக்கோ ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால மட்டும் சுத்த இருதயம் வரப்போறது கிடையாது. நாம் வாழ்கிற இந்த உலகத்துல நிமிஷந்தோறும் நம்மை சுற்றில் இருக்கிறதான இந்த பாவ வல்லமைகள் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை போராடி நம்மை தோற்கடித்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நிரந்தரமாய் நம்முடைய இருதயத்தை சுத்த இருதயமாய் வைத்துக்கொள்ள ஒன்றே ஒன்றுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்தால் பரிசுத்த ஆவியானவரின் மூலம் எப்பொழுதும் சுத்த இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். ஆமென். இந்த வசனத்தை நீங்க அப்போஸ்தலர் 15:8 நான் சொல்லுகிறதுக்கு ஆதாரமாய் பரிசுத்த ஆவியானவர் மூலம் இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரி, 2வதாக நான் சொன்னேன் நல் மனசாட்சி. முதலாவது சொன்னேன், சொல்லுங்க, முதல் காரியம் சுத்தமான இருதயம். இந்த சுத்தமான இருதயம் நமக்கு வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை உதவி இல்லாமல் இந்த பூமியில நாம் சுத்த இருதயத்தை வெளிப்படுத்தவே முடியாது. 2வது நல் மனசாட்சி. இந்த நல் மனசாட்சி காத்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இந்த இரத்தத்தின் வழியாக தான் இந்த நல் மனசாட்சி எப்பொழுதும் சுத்தமாக வைத்து கொள்ள முடியும். நம்ம அனுதின வாழ்க்கையில நாம் உபயோகப்படுத்துகிறதான, அது சாப்பிடுகிற பாத்திரங்களாகட்டும், உபயோகப்படுகிற பொருள் துணியாகட்டும், இதெல்லாம் அந்தந்த காரியத்திற்காக அழுக்கை நீக்கி அதை சுத்தம் வைத்துக் கொள்ளுகிறோம். அதே போல
இந்த மனசாட்சியானது எப்பொழுது நல் மனசாட்சியா இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஜெபங்களில் அதிகமாய் சொல்ல வேண்டிய வார்த்தையில் ஒன்று ஆண்டவருடைய இரத்தம். ஆண்டவருடைய இரத்தத்தினால் மட்டும்தான் இந்த மனசாட்சி எப்பொழுதும் நல் மனசாட்சியாக இருக்கும். ஆமென். மூன்றாவதாக மாயமற்ற விசுவாசம். இதை குறித்து நான் ஓரிரு நிமிடங்களில் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த தேவனுடைய அன்பு பிறக்க மூன்றாவது ஒரு வழியை பவுல் எழுதுகிறார், மாயமற்ற விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றிலும் நம்மோடு பழகுகிற அநேகர் சில நேரங்களில் இந்த மாயமான அன்பினால் நிரப்பப்பட்டு நம்மோடு பழகுகிறார்கள். நாமும் சில நேரத்தில் சில மனிதரோடு பழகும்போது அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஆனால் வேத புஸ்தகம், ஆண்டவர் நமக்கு பலமுறை சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த 2 காரியத்தை அடிக்கடி பவுல் மூலம் சொல்லுகிறார். உங்கள் அன்பு மாயமற்றதா இருக்கணும், உங்க விசுவாசம் மாயமற்றதா இருக்கணும். இந்த 2 காரியத்துல பவுல் தன்னை அதிகமாய் வற்புறுத்தி அழுத்தம் கொடுக்கிறார். இது 2மே மாயமற்றதா இருக்கணுங்கிறதுல அதிகமாய் சபைக்கு போதிக்கிறார். அப்படியானால் மாயமற்ற அன்பும் மாயமற்ற விசுவாசம் இது மிக மிக அவசியம். சரி, மூன்றாவது காரியமாக இதை சொன்னேன், மாயமற்ற விசுவாசம். மாயமற்ற விசுவாசத்துக்கு ஒரே ஒரு வழி என்னவென்றால், கலப்படமற்ற சத்திய வசனம், சத்திய வேதம். ஏன்னா 1 பேதுரு புஸ்தகம், பேதுரு சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 2:3 படிங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். வசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய வசனத்தின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நீங்க அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. சகல துர்க்குணத்தையும், ஒவ்வொரு காரியமாய் கவனிப்போம். சகல துர்க்குணத்தையும் 1, சகலவித கபடத்தையும் 2, வஞ்சகங்களையும் 3, வஞ்சகங்களையும், பொறாமைகளையும் 4, பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. இந்த வசனத்துல படிக்கிற 3ஆவது வசனத்துல களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்க இந்த 5 காரியமும் தடையா நிக்குதுன்னு சொல்லி பேதுரு எழுதுகிறார். அப்ப ஏன் இன்னைக்கு நம்மளால வேதத்தை தொடர்ந்து படிக்க முடியல, வேதத்தை வாஞ்சையோடு கூட எடுத்து படிக்க முடியல, அல்லது வேதம் நமக்கு எப்பொழுதும் ஒரு சலிப்பாய் சில நேரங்களில் தோன்றுதுன்னா, வேதத்தை அந்த ஆதியில இருந்த அந்த சந்தோஷத்தோடு நம்ம இந்த வாஞ்சையோடு படிக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேதுரு எழுதுகிறார், இந்த 5 காரியமும் இந்த வசனத்தின் மேல் வாஞ்சையாய் இருக்கக்கூடாதபடிக்கு போராடுகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ 3ஆவது காரியம், கலப்படம் இல்லாத சத்திய வசனத்தை, மாயம் இல்லாத உபதேசத்தை நாம் எவ்வளவு கேட்கிறோமோ அவ்வளவாய் இந்த மாயமற்ற விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். இன்னைக்கு நம்மை சுற்றிலும் நமக்கு கண்ணில் பார்க்குற டிவியோ அல்லது நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோன் வழியாக, அநேக புத்தகங்கள் வழியாக, நிறைய ஊழியர்கள் யூடியூப் செய்தியின் மூலமாக நம்ம சில நேரத்தில் அந்த ஆதி அப்போஸ்தலருடைய பூரண உபதேசத்தை, பவுல் சொன்னது மூல உபதேசத்தை, அஸ்திபார உபதேசத்தை, சிலுவை பற்றிய அந்த நல்ல உபதேச சத்தியங்களை கேட்க நம்மளால் முடியறதில்லை. இந்த பௌதீக நன்மையை குறித்தும் உலக ஆசீர்வாதங்களை குறித்தும் இம்மைக்குரிய வாழ்க்கையில எப்படி வெற்றிகரமாய் வாழ்கிறது, எப்படி சந்தோஷமாய் வாழ்கிறது, எப்படி பூமியினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அனுபவிப்பது என்று சொல்லி இந்த பூமிக்குரிய நன்மைகளுக்கான வழிகளுக்கு நமக்கு அநேக நேர பிரசங்கங்கள், செய்திகள் தேடி வரும்போது இப்படிப்பட்டதான மாயமற்ற இந்த கலப்படம் இல்லாத உபதேசத்தை கேட்க நமக்கு முடியறதில்லை. இன்னைக்கு இந்த செய்தியின் வழியாய் உங்களோடு சொல்லுகிறேன், நீங்க வேத புஸ்தகத்துல இதுவரைக்கும் சுவிசேஷத்தின் வழியாக அற்புத அடையாளங்களை, சுவிசேஷத்தின் வழியாக இயேசுவின் அன்பை, இயேசுவின் தியாகத்தை நீங்க படிச்சு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்னும் ஒரு படி வளருவதற்கு ஏதுவாய் சொல்லுகிறேன். கலப்படம் இல்லாத சுத்த உபதேசத்தை, அஸ்திபார உபதேசத்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38 முதல் 47ஆம் வசனம் வரைக்கும் முதல் ஆதி திருச்சபையில பேதுருவின் மூலம் அப்போஸ்தலரால் சொல்லப்பட்ட அந்த மூல உபதேசத்துக்கு நம்முடைய சபையை மறுரூபமாக்க நாம் விட்டு கொடுப்போம்.
நாம் எங்கு நமக்கு நேரம் கிடைச்சாலும் சுவிசேஷ செய்திகளை கேட்பது ஒரு பக்கம் ஆசீர்வாதமாக இருந்திருந்தாலும் இனி இன்னும் நாம் வளருவதற்கும் கர்த்தருக்குள் கனி கொடுப்பதற்கும் ஆழமான உபதேச சத்தியங்களை, அஸ்திபார சத்தியங்களை நாம் கேட்கவும் படிக்கவும் வாஞ்சையாயிருப்போமானால் இந்த மாயமற்ற விசுவாசம் இந்த உபதேசத்தின் வழியாக தான் உள்ள வருகிறது. அப்படியானால் எப்பொழுதெல்லாம் இந்த வசனத்தை நீங்கள் ஒரு வசனத்தை எடுத்து படித்தாலும் அது நல்ல ஆழமாய் நிதானமாய் எடுத்து படித்து அந்த வசனத்தில் இருக்கிற ஆழ அர்த்தங்கள், ஆவிக்குரிய ஞான அர்த்தங்களை நீங்கள் படித்து நீங்கள் குறிப்பெடுப்பீங்கன்னா அந்த உபதேசத்தின் வழியாய் உங்கள் விசுவாசம் வளரும். உங்கள் விசுவாசம் மாயமற்ற விசுவாசம் வளரும் போது அந்த விசுவாசத்தின் வழியாய் தேவ அன்பு பூமிக்கு வெளியே வரும். அப்படியானால் மூன்றாவது காரியமாக இதுக்கு சொல்லுகிறேன். முதல் சொன்னேன் உங்களோடு கூட, சுத்த இருதயம். சுத்த இருதயத்தின் மூலம் நாம் தேவ அன்பை வெளிப்படுத்த முடியும். சுத்த இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் நமக்கு வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை முக்கியம். ரெண்டாவது, நல் மனசாட்சி. நல் மனசாட்சி நமக்கு மிக மிக அவசியம். இந்த நல் மனசாட்சி நாம் எப்பொழுதும் நம்முடைய மனசாட்சியை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் இயேசுவின் இரத்தம் மிக மிக அவசியம். எப்பொழுதெல்லாம் இயேசுவின் இரத்தத்தை நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தை சொல்லி விசுவாசிக்கிறோமோ அந்த இரத்தத்தின் வழியாய் நம்முடைய மனசாட்சி புதுப்பித்து கொண்டே இருக்கிறது. மூன்றாவது சொன்னேன், மாயமற்ற விசுவாசம். இந்த மாயமற்ற விசுவாசம் ஏதோ சுவிசேஷங்கள், நற்செய்திகள் வழியாக மட்டும் நாம் கேட்டு பூமிக்குரிய நன்மையோடு கூட நின்று விடாதபடிக்கு ஆழமான நிருபங்களில் பவுல் சொன்ன இந்த மேலான கருகலான உன்னத சத்தியத்தின்படி வாழ படிக்க வாஞ்சிப்போமானால் இந்த ஆழமான சத்தியத்தின் வழியாக தான் நம்முடைய மாயமற்ற விசுவாசம் காத்துக்கொள்ள முடியும். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் மூலம் சுத்த இருதயமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நல் மனசாட்சியும் கலப்படமில்லாத சத்திய உபதேசத்தின் மூலம் மாயமற்ற விசுவாசமும் பிறக்கும் என்று இந்த வசனத்தின் வாயிலாய் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அவருடைய ஆளுகைக்கு அதிகமாய் இடம் கொடுங்கள். இயேசுவின் இரத்தத்தை அதிகமாய் வாயில் சொல்லி அறிக்கையிடுங்கள். அது மட்டுமல்ல, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நல்ல செய்திகளை, நல்ல பரிசுத்தவான்களுடைய நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களை அல்லது உங்கள் கைகள் இருக்கிற சத்திய வேதமே எடுத்து நீங்களே அதை நல்ல தியானித்து ஜெபத்தோடு படித்தீங்கன்னா உங்களுடைய கண்களில் ஆண்டவர் அப்படிப்பட்ட உன்னத சத்தியத்தை கோடிட்டு காண்பிப்பார். அது நிச்சயமாய் உங்களுடைய விசுவாசத்தை உங்களுக்காக அது மாயமற்றதாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, கர்த்தாவே, இன்னைக்கும் கூட இந்த வசனத்தின் மூலம், தியானத்தின் மூலம், நீர் உம்முடைய இரத்தத்தின் மூலம், கர்த்தாவே ஜீவனின் மூலம் உம்முடைய அன்பை இந்த மனுக்குலத்துக்கு நீர் வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை நாங்கள் இந்த பூமியில் வெளிப்படுத்த சுத்த இருதயம் தேவை, நல் மனசாட்சி தேவை, மாயமற்ற விசுவாசம் தேவை என்று கேட்டோம். இந்த சுத்த இருதயத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை என்று கேட்டோம். நல் மனசாட்சிக்கு கர்த்தராக இயேசுவின் இரத்தம் முக்கியம் என்று கேட்டோம். ஆண்டவரை எப்பொழுதும் மாயமற்ற விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்றால் அது மாயமில்லாத, கலப்படம் இல்லாத உபதேச சத்தியத்தின் மூலம்தான் நாங்கள் எங்களை அப்படிப்பட்ட விசுவாசத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியும்னு கேட்டோம்ப்பா. இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் இந்த பரிசுத்தமான தேவனுடைய அன்பு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எங்கள் மூலம், இந்த செய்தியின் மூலம் ஆண்டவரே, தேவ அன்பு தேசமெங்கும் கடந்து போகும்படிக்கு உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா மகிமை முக்கிய செலுத்தி உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக.